ஆர்ஆர் சிம்பிள் ட்ரேடிங் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு புதிய இண்டிகேட்டர் சிபிஆர் லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புதிய இண்டிகேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டிகேட்டர் ரிலேட்டடான ரூல்ஸ், அதாவது கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எப்போ எடுக்கணும் என்னங்கிறத. அதுக்கு முன்னாடி நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. இது ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் ஒரு லெவல்ஸ் கொடுக்குறதோ பண்ணுறதோ இதை பண்ணுறோம். ஸோ இந்த ரீப்ளையுமே பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஓல்டு சார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த ரீப்ளே ரன் பண்ணுறோம். இந்த வீடியோவுமே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம இண்டிகேட்டர் ரிலேட்டடாக பார்த்துருவோம். இந்த இண்டிகேட்டரில் வந்து நம்மளுடைய சிபிஆர் இண்டிகேட்டரில் ஒரு பிளாக் லைன் இருக்கும். இது வந்து சென்டர் பெவட் ரேஞ்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து 3 க்ரீன் லைன் இருக்கும், கீழே வந்து 3 ரெட் லைன் இருக்கும். ஸோ கீழே இருக்கக்கூடியது வந்து சப்போர்ட் S1 S2 S3, மேலே இருக்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸு R1 R2 R3. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10:15 9:15 to 10:15 அந்த ரேஞ்சில் அதுக்கப்புறம் 10:15 அப்புறம் தான் இந்த லைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்மளுடைய இண்டிகேட்டர் மூலமாக. ஸோ இந்த லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி கிடைக்கும் பொழுது நீங்கள் 10:15 இருந்து 2 மணிக்குள்ளே என்ட்ரி கிடைச்சால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ 2 மணிக்கு அப்புறம் அந்த என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேயில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். அதனால் அந்த டே அன்னைக்கு வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். மற்ற நாளில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து எவரி டியூஸ்டே, அந்த டியூஸ்டே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வேண்டாம். மற்ற நாளில் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மந்த் அண்ட் எக்ஸ்பைரி தான். அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ மற்றபடி வந்து இது வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். ஸோ 100% அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. நம்ம 100% சொல்ல கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுதான் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு ரீப்ளையும் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து 10:15 உங்களுக்கு இந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாமே வந்துடும். சென்டரில் வந்து ஒரு பிளாக் லைனும் கீழே, அதாவது இந்த சென்ட்ரல் லைனுக்கு கீழே ரெட் லைனும் மேலே க்ரீன் லைனும் வந்துடும். ஒரு கேண்டில் எப்போ வந்து இந்த R1ஐயோ இல்லை S1ஐயோ எப்போ வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த R1 ஃபஸ்ட்டு லைன் வந்து R1. ஸோ இந்த R1ஐ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா அடுத்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுத்துடணும். என்ட்ரி எடுத்துகிட்டா டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய R2 தான் டார்கெட். R1ஐ பிரேக் பண்ணால் R2 தான் டார்கெட். ஓகேங்களா? ஸோ எஸ்எல்ங்கிறது பிரேக் பண்ண கேண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கேண்டில் தான், இந்த கேண்டிலோட லோ தான் எஸ்எல். ஸோ R1ஐ பிரேக் பண்ணும்போது பிரேக் பண்ண கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் தான் உங்களுக்கு என்ட்ரி, R2 வந்து டார்கெட். பிரேக் பண்ண கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோ வந்து உங்களுக்கு எஸ்எல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது டார்கெட் வந்து மேக்ஸிமம் டேஸில் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து கீழே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ S1ஐ பிரேக் பண்ணுது, இதுதான் சப்போர்ட்டு. சப்போர்ட் 1ஐ பிரேக் பண்ணுறா அப்படின்னா சப்போர்ட் 2 தான் உங்களுக்கான டார்கெட். ஸோ எஸ்எல் வந்து பிரேக் பண்ண கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிலோட ஹை தான் நமக்கு எஸ்எல். அந்த பிரேக் பண்ண ஒரு கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுத்துடணும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த